லட்சம் ரூபாய் நம்ம கையில் இருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி கோவை ஃபேர்லேண்டில் நமக்கான ஒரு சொந்தமாக இடம் இல்லை வீடோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க. ஒரு 40 ஏக்கரில் ப்ரீமியம் வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸோட டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செம்மையான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். NH ரோட் மேலே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தாங்க. மேடம் வீடு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 BHK நம்ம பண்ணுற மாதிரி தான் 25 lakhsல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. NH ரோட் மேலேயே ஆன் ரோடு பேஸாக நம்ம கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பெஸ்ட்டான ப்ராஜெக்ட். இது லோன் பார்த்துட்டீங்கன்னா இடத்துக்கு மாட்டி கொடுத்துருவாங்க. இது எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷனோட போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 80-90 வரைக்கும் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. 4 to 5 lakhs இருந்தால் இடமாவும் நம்ம வாங்கிக்கலாம், வீடாவுமே வாங்கிக்கலாம். கண்டிப்பாக. $25 லட்சம் பட்ஜெட்லயே சொந்தமா நீங்க வீடு வாங்கலாம். அதுவும் எந்த மாதிரி லொகேஷன் தெரியுமா? ஒரு 40 ஏக்கர்ல பிரீமியம் வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸோட டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செம்மையான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். அதை விட பெஸ்டான ஒரு விஷயம் என்னன்னா NH ரோடுக்கு மேல ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டில நீங்க வாங்கலாங்க. எஸ், அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பத்தின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கறதுக்காக பிரபாகரன் பிரதர் நம்ம கூட இருக்காரு. ஹாய் பிரதர், நீங்க சொல்லுங்க இது எக்ஸாக்ட் லொகேஷன்னா எங்க வருது? மேடம் நான் எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா அன்னூர் டு அவினாஷ் ரோட்ல இருக்குங்க. அது NH ரோட் மேலேயே ஆன் ரோடு பேஸாக நம்ம கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பெஸ்ட்டான ப்ராஜெக்ட் இது. சரிங்களா? இது பார்த்துட்டிங்கன்னா இப்போ ப்ரீ புக்கிங்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. வீடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4-5 வீடெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குங்க. அது போக நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்துட்டனால எல்லாருமே ஒரு ஆன் ரோடு பேஸில் இருக்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க எல்லாருமே. அதுவும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து வரவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கோயில்பாளையம் அன்னூர்ல இருந்து ஒரு 3 minutesலேயே நம்ம ரீச் ஆகிற மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குங்க. அது போக இன்னொன்று பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு கோயம்புத்தூர் சரௌண்ட்ல இருக்கிறவங்க மட்டும் இல்லை கிடையாது, நம்மளுக்கு திருப்பூர், சேலம், ஈரோடு அந்த சைட்ல இருந்து வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவினாஷ்ல இருந்தே நம்மளுக்கு ஒரு 10 minutes டிராவலே ரீச் ஆகலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஊட்டி சைடு இல்லை மேட்டுப்பாளத்துல இருந்து வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 1/2 hour ரீச் ஆகிற டைம்ல தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கோங்க. பர்டிகுலர் பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே எந்த சரௌண்ட்ல இருந்து வந்தாலுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பெஸ்ட்டான ப்ராஜெக்டாக தான் நம்ம கொடுத்துருக்கோங்க இது. ஓகே, ஏன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் மூலம் தான் நிறைய விரும்பி வாங்குவாங்க. அதை தவிர வெளியில இருந்து வாங்கினாலும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல பார்க்குறப்போ இன்னைக்கு காஸ்ட் வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப ஜாஸ்தி தான். அது நம்ம ஒத்துக்க தான் வேணும். ஸோ தட் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் மூவ் ஆகணும். அட் த சேம் டைம் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் சரி அம்யூனிட்டிஸ் வைஸ் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்தாலும் அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரு 45 minutesல தாராளமாக இந்த சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆயிடலாம். இல்லை இந்த பக்கம் மேட்டுப்பாளையம்லேருந்து வரீங்க அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hourல நம்ம தாராளமாக இங்கே ரீச் ஆயிடலாம். அதே அவினாஷிலேருந்து வர மாதிரி இருந்தால் ஜஸ்ட் 15 minutesல நீங்கள் ரீச் ஆயிடலாம் அதிகபட்சமாக. நான் சொல்கிறது இப்படி சென்டர் ஆஃப் லொக்கேஷன் அப்படிங்கிறதுனால அதுவும் NH ரோட் மேலே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தாங்க. வீட்டுக்குள்ள அம்யூனிட்டிஸ் அப்படின்னா உங்க சைட்ல இருந்து நீங்க என்னென்ன டெவலப் பண்ணிருக்கீங்க? மேடம் அம்யூனிட்டிஸ்னு பார்த்துட்டோன்னா நம்ம ப்ராஜெக்ட்ல பண்ற மாதிரி வேற எந்த ப்ராஜெக்ட்ல பெஸ்ட்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க. நாங்கள் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோங்க. அம்யூனிட்டிஸ்னு பார்த்துட்டோன்னா நீங்க உள்ள வரும்போதே கிராண்டான பெரிய ஆர்ச் ஒன்று இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தார் ரோடு வந்து நல்ல குவாலிட்டியான தார் ரோடு, 40 அடி 33 அடி நல்ல குவாலிட்டியான தார் ரோடு. ட்ரைனேஜ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன்ல இதில் தான் கொடுத்துருப்பாங்க. மற்ற ப்ராஜெக்ட்ல நம்மளுக்கு வந்து நம்ம அண்டர் கிரவுண்ட்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த வழியே நம்மளுக்கு எல்லாமே கொண்டு போய்க்கலாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா EB வந்து இப்போவே நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ப்ரீ புக்கிங்லேயே நம்ம EB எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க இப்பவே நீங்க இது பண்ணிக்கலாங்க. வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. 40 ஏக்கர் ப்ராஜெக்ட்ல சுற்றி காம்பவுண்ட் வால் எல்லாமே போட்டாச்சுங்க. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு டர்ஃப் இருக்கு, குழந்தைகளுக்கு வந்து விளையாடுறதுக்கு பார்க்கிங் ஏரியாவும் இருக்கு, இண்டோர் ஜிம்மும் நம்மளுக்கு இருக்குங்க. 40 ஏக்கர்ல பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு காம்பவுண்ட் வால் இருக்குங்க. அது போக செக்யூரிட்டி சர்வீஸ் 24 hours செக்யூரிட்டி சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. CCTV கேமராவும் நம்ம கொடுத்துருக்காங்க. அது போக வார் ஹெட் டேங்க்கு ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பார்த்துட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். பிளாட் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஃபேஸ் 1 மட்டும் நம்ம போட்டிருக்கோங்க. ஃபேஸ் 1ல பார்த்தீங்கன்னா 200 ஃபிளாட்டாக பிரிச்சிருக்கோம். அது வந்து நம்ம 1.5 சென்ட்ல இருந்தே நம்ம பிரிச்சிருக்கோங்க. ஓகே, மினிமம் 1.5 சென்ட்ல இருந்தே வாங்கிக்கலாம் பிளாட்டா வாங்குறவங்க. இது கரெக்டான டைமுங்க. ஏன்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இப்படி ஒவ்வொரு ஃபேஸஸாக லான்ச் பண்ணுறப்ப இப்போ ஃபேஸ் 1லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபேஸ் 2, ஃபேஸ் 3லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேஸ் 4 வர்றப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் எல்லாம் நல்லாவே ஹைக் ஆயிரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறவங்க நல்ல ஒரு NH ரோட் பேஸில் இன்றைக்கி வாங்குறதுக்கு, அதுவும் பெர் சென்ட் 6,50,000 ரூபாய்க்கு கிடைக்கிறது இப்போ ப்ரீ லான்ச்சிங் ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக
கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்காதுங்க. ஸோ இம்மிடியேட்டாக பார்க்குறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா சீக்கிரமே வந்து இந்த மாதிரி டெவலப்பிங் கண்டிஷனில் இருக்கிறப்பவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ஸ்மார்ட்டான ஐடியா என்ன கேட்டால். அதே மாதிரி இப்போ வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும், ஏன்னா என்னதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் இடம் வாங்கினாலும் வீடுகள் நிறைய ஆனால் தான் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் அது ப்ராஃபிட். ஸோ வீடு வந்து நீங்கள் என்ன பிளானில் வச்சுருக்கீங்க? மேடம் வீடு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 BHK நம்ம பண்ணுற மாதிரி தான் 25 lakhsலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க இந்த 1 BHKல. நம்மளை வந்து 25லேருந்து நம்ம பண்ணி கொடுக்குறாங்க. இதே 2 BHK போகிற மாதிரி இருந்தால் 30, 3 BHK போகிற மாதிரி இருந்தால் 40 வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுக்குற மாதிரி. பேசிக்காக 25 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடு. கண்டிப்பாக. ஓகே. ஏன்னா இன்னைக்கு 25 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடுங்கிறதே எங்கேயுமே கேட்க முடியலங்க. நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு அண்டர் 30லலாம் ஏதாவது வீடு இருக்கா அப்படின்னு. பட் அஃப்கோர்ஸ் கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸ்குள்ளே, இந்த சரௌண்டிங்ஸ்குள்ளேயே யாருமே இப்போ வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இல்லைங்க. பட் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டான சாய்ஸ் 25 லட்ச ரூபா பட்ஜெட்லேயே சொந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு டவுன் பேமெண்ட்டாக எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கும், லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி? மேடம் லோன் பார்த்துட்டோன்னா இடத்துக்கு மட்டும் நம்ம போகிற மாதிரி இருந்ததுன்னா பேங்க் சைட்லேருந்து நாமளே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அது வந்து 70லேருந்து நம்ம 70%லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷனோட போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 80-90 வரைக்கும் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. டவுன் பேமெண்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 4 to 5 lakhs வரைக்கும் இருந்தாவே போதுங்க, நம்மளுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, 4 to 5 lakhs இருந்தால் இடமாவும் நம்ம வாங்கிக்கலாம், வீடாவுமே வாங்கிக்கலாம் இல்லைங்களா? ஒரு 4 லட்ச ரூபாய் நம்ம கையில் இருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி கோவை ஃபேர்லேண்டில் நமக்கான ஒரு சொந்தமாக இடம் இல்லை வீடோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க. ஆனால் அதே மாதிரி வீடு கட்டினாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் கொடுக்குற அம்யூனிட்டிஸ் தவிர நான் என்னென்னலாம் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? லைக் ஒரு அன்றாட தேவைக்கு, இல்லை வெளியில் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, பஸ் ஃபெசிலிட்டிஸ்க்கு, ஸ்கூல் காலேஜ்க்கு, அந்த மாதிரி. மேடம் எல்லாமே நம்மளுக்கு என்னாச்சு மேலேயே இருக்குங்க. உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளை அன்னூர் வந்து ஒரு 2-3 மினிட்லேயே ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்குங்க. அன்னூர்லேயே பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு ஸ்ரீ அம்பாள் பப்ளிக் ஸ்கூல் ஒன்று இருக்குங்க, கேஜி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்களே, ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா என்எம் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. எல்லாமே கொஞ்சம் நல்லா பாப்புலரான நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் அந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அன்னூர் வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே அது வந்துருச்சுங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அன்னூர் நம்ம ஒரு ஹப்பு மாதிரியெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் அந்த மாதிரி ஆச்சுன்னா இந்த ஏரியாவும் ஒரு நல்ல, இப்போ சரவணம்பட்டி கோயில்பள்ளி எப்படி நல்ல பீக்காக இருக்குது, அந்த மாதிரி இதுவும் ஒரு நல்ல டெவலப்பான ஏரியாவும் நம்மளுக்கு அமையும். ஓகேங்க, கண்டிப்பாக. ஏன்னா ஃப்யூச்சர்லன்னு இல்லை, இன்றைக்கே அன்னூர் இஸ் அ ஹப்புங்க, மெயின் ஏரியா. அப்படி நீங்கள் வந்து சத்தியமங்கலம் புளியம்பட்டியிலேருந்து வந்தாலும் அன்னூர் தான் டைரெக்டாக ஜங்ஷன். மேட்டுப்பாளையத்துலேருந்து நீங்கள் டுவர்ட்ஸ் இப்படி அவினாஷி ரோடு கிராஸ் பண்ணணுனாலும் அன்னூர் வந்து தான் போகணும். கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வந்தாலும் அன்னூர் மெயின் ஜங்ஷன். இப்படி எங்கே பார்த்தாலுமே நல்ல ஒரு மெயின் ஜங்ஷன், சென்டர் ஆஃப் ஏரியா அன்னூர் தான். அந்த அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே கரெக்டாக ஒரு 5 minutesல நீங்கள் வந்து சைட்டுக்கே ரீச் ஆகிற மாதிரி அப்படி ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. அன்னூர்லேருந்து அவினாஷி வரக்கூடிய இப்போ வந்து 4-way ட்ராக்காக டெவலப் பண்ணாங்க இல்லையா, அதே பைபாஸ் தான். அதுலேயே வந்தீங்கன்னா மெயின் ரோட் பேஸ்லேயே நம்ம கோவை ஃபேர்லேண்ட் அப்படிங்கிற ஆர்ச் இருக்கும். தென் எல்லா அம்யூனிட்டிஸும் கிடைக்கிற மாதிரி ஏரியா. இவங்களும் பெஸ்ட்டாக வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸோட டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 40 ஏக்கர் ப்ராஜெக்டில் சொந்த வீடு இடம் வாங்குறதுக்கு 4 லட்ச ரூபா போதும் அப்படின்னா இதுக்கு மேலே என்னங்க வேணும்? யோசிக்கவே யோசிக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பிரதரோட கான்டாக்ட் நம்பர் நம்ம கொடுக்குறோம், ஸ்க்ரீனில் இருக்கும். கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. வேறு